இந்த திருடன் என் வாழ்க்கையில வந்து சிலதை திருடிட்டு போயிட்டான், சிலதை அழிச்சிட்டு போயிட்டான், சிலதை கொன்னுட்டு போயிட்டான். இப்ப ஏசு சொல்றாரு, நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில. எதுக்கு? எதெல்லாம் நீ விட்டையோ அதெல்லாம் பரிபூரணமாக உங்க காலியை காலி பண்றதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து வீழ்ச்சிக்கு உள்ளாகும் பொழுது அவன் வந்து எப்படி இருக்க போறான் அப்படிங்கிறத கடவுள் சொல்றார். திருடவன் கூட நீ கை கோர்த்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்ட, ஆனா ஒருத்தர் வருவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே ஹீரோவுடைய காலை காமிச்சிட்டாங்க. கடைசியில மேத்யூல பார்த்தா தலை வெளியில தெரியுது, ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டாங்க. என் கடவுள் ஏறி வா என்று சொன்ன கடவுள் அல்ல, என் கடவுள் நான் இறங்கி வருகிறேன். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார்னா நீங்க ஒரு எம்டியான ஆளா இருக்கவே முடியாது. பாருங்க, இயேசு வந்து ஒரு காலி படகை பார்த்து அந்த படகுல ஏறுறாரு. ஒண்ணு இல்லைன்னா எல்லாரும் போயிருவாங்க. ஆனா இயேசு எங்க இல்லையோ அங்கதான் இறங்குறாரு. ஜேர்னிய இயேசு எப்படி மாற்ற முடியும்னா, ஒன்னும் இல்லை அப்படிங்கிற உங்க ஜேர்னிய என்னவே முடியல அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போகிறவராக அவர் இருக்கிறார். கிறிஸ்டியன் லிவிங்க்கு ஒரு பிக்சர் வரைங்கன்னா அப்படியே நிரம்பி வழியணும். என்னதுன்னா எல்லாமே இயேசு இல்லாமல் பெரிய முயற்சிகளும் வெறுமையாகவே இருக்கிறது. ஆனால் the presence of ஜீசஸ்ல இருந்து நீங்க சின்னதா பண்றதும் வெற்றியாக இருக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் என் படகுல வந்ததுக்கே என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா, வாழ்க்கை பூரா இவரை என் வாழ்க்கை படகுல வச்சா நான் எப்படி இருப்பேன்னு யோசித்தான் பாருங்க. அதுதான் பெரிய மாற்றமாக இருக்கு. ஒரு நாள் இந்த பேதுரு அவனுடைய காலடியில கொண்டு வந்து மக்கள் வெள்ளியையும் பொன்னையும் கொட்டுறாங்க. என்னுடைய பெரிய சொத்தே அவர் தான் அப்படின்னு என்னைக்கு விளங்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாம் உங்க காலு கீழே வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த உலகம் சொல்லுது வியர்வை தான் வெற்றியின் ரகசியம் என்று. ஆனா நீங்களும் நானும் இயேசுதான் வெற்றியின் ரகசியம். ஆமென். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள அவர் என்ன பண்றாரா? வாசம் பண்ணுகிறார். We have the glorious hope. What is the glorious hope? The Christ in you. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்தவனா இருக்கிறதுங்கிறது வேற, அது மதம். புரியுதுங்களா உங்களுக்கு? I am not talking about the Christian religion, okay? I am talking about the life in Christ, okay? அது வேற, அது செத்த மதம். மதம்னாலே இது செத்தது, அது யாருக்கும் எந்த உயிரையும் கொடுக்காது. இயேசு மதம் கொடுக்க வரவில்லை, இயேசு தன் ஜீவனையே கொடுக்கிறதுக்காக வந்தார். ஆமென். You received Christ, நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் you are not joining the religion, you received life. நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பெற்ற நான் மதத்தை பெறவில்லை, ஜீவனை பெற்றிருக்கிறேன். ஆமென். ஏன்னா அவர் மதத்தை கொடுக்க வரல, அவர் எதை கொடுக்க வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென். அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அதனால நமக்கு ஊர் என்ன சொல்லுது, மற்றவங்க என்ன பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம முக்கியமே கிடையாது. வாட் ஜீசஸ் said, ஜான் 10:10ல, யோவான் 10:10ல இயேசுவே சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன்? ஒருத்தர் எதுக்கு வந்தேன்னு அவர் சொல்றது தான் உண்மை. ஸோ இயேசு சொல்றாரு, the thief comes only in order to steal and kill and destroy. பிசாசு எதுக்கு வர்றான்னா உங்க வாழ்க்கையில கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் அவன் என்ன பண்றான்? வர்றான். I came that they may have and enjoy life and have it in abundance. நான் உன் வாழ்க்கையில எதுக்கு வந்திருக்கிறேன், அல்லது நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தமிழ் எப்படி வருது? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது
அது பரிபூர்ணப்பட என் வாழ்க்கையில இயேசு வந்துட்டார். நல்ல கை தட்டுங்க ஏசப்பாவுக்கு இன்னைக்கு சாயங்காலம். தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில நீங்க வந்ததுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் நீங்க வந்ததுக்காக நன்றி. ஆமென். மறுபடியும் இந்த சுவிசேஷம் கூட்டம் நடத்தின மாதிரி தான் நடத்த வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு மறந்து போச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லி தர வேண்டியது. எல்லாம் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், என் வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி. தினமும் சொல்லுங்க, தினமும் சொல்லுங்க. நமக்கு இப்போ என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துக்கோங்களேன், கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அன்பு இருக்குன்னு தினமும் சொல்லாததான் பிரச்சனை. ஆமென். அன்பு இல்லாமலே கூட இருக்காங்க, அன்பு இல்லாமலே சமைச்சு போடுறாங்க, அன்பு சொல்லணும் தினமும். நீ என் வாழ்க்கையில் வந்ததற்காய் நன்றி அப்படின்னு ஏசு. இது என்ன ஆயிடுச்சுன்னா மங்கி போயிடுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா தினமும் சொல்லணும், தேங்க்யூ ஜீசஸ், என் வாழ்க்கையில் நீங்க வந்ததுக்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி. எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு வந்தீங்கன்னு நல்லா, நான் எதுக்கு வந்தேன்னு தெரில, ஆனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு நல்லா தெரியும். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, இந்த திருடன் என் வாழ்க்கையில் வந்து சிலதை திருடிட்டு போயிட்டான், சிலதை அழிச்சிட்டு போயிட்டான், சிலதை கொன்னுட்டு போயிட்டான். உங்கள் வாழ்க்கையில் சில மரணங்களை பார்த்துருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் சில அழிவை பார்த்துருக்கீங்க, சில இழப்பை பார்த்துருக்கீங்க, சில கண்ணீரை பார்த்துருக்கீங்க, சில வேதனையை பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதில்லை. ஒரு திருட்டு பைய உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததையெல்லாம் கொன்னுட்டான், அழிச்சிட்டான், நாசம் பண்ணிட்டான், ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் இப்போ ஏசு சொல்கிறாரு, நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில். எதுக்கு? எதெல்லாம் நீ விட்டியோ அதெல்லாம் பரிபூரணமாக, அதையெல்லாம் மீண்டும், அதையெல்லாம் ஏராளமாய், அதையெல்லாம் தாராளமாய் கொடுக்கும்படியாக உன் வாழ்க்கையில நான் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு மதத்தை கொடுக்க வரல, நீங்க இழந்ததை கொடுக்க வந்திருக்கிறார். யாருக்கு வேணும் இந்த செத்த மதம்? அது எனக்கு வேண்டாம். ஐ நீட் கிரைஸ்ட், ஐ நீட் கிரைஸ்ட், ஐ நீட் ஜீசஸ். ஆமென். எனக்கு இயேசு தான் தேவை, எனக்கு கிறிஸ்தவங்கிற மதம் தேவையில்லை. ஏன்னா அது 1008 சட்டத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. பொட்டு வச்சியா வைக்கலையா, வெள்ளை சட்டை போட்டியா போடலையா, முங்குனியா முங்கலையா, தொங்குனியா தொங்கலையான்னு என்னத்தையோ பேசிட்டு இருக்குது. எனக்கு அந்த கிறிஸ்தவங்கிற மதம் வேண்டாம். பட் ஐ நீட் கிரைஸ்ட். எனக்காய் வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னியின் வயிற்றில் பிறந்து கல்வாரி சிலுவையில் என் பாவம், என் சாபம், என் தரித்திரம் நீங்க ரத்தம் சிந்தி மரித்து மரணத்தை வென்று 3வது நாள் உயிரோடு எழுந்த அந்த கிறிஸ்து என்னுடைய தேவையா இருக்கிறார். ஐ நீட் கிரைஸ்ட். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில வேற ஒருத்தன் விசிட் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போயிட்டான். பல பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. நம்ம விழிப்பாகவே இல்லை. சிலரை அழைச்சாதான் வருவாங்க, சிலரை அழைக்காமலே வருவாங்க. இந்த டெவில் அந்த மாதிரி சைடு கேப்பில் சைக்கிள் ஓட்டுறாங்க. அது மாதிரி கொஞ்சம் கேப் குறைஞ்சா போதும் உள்ள நுழைஞ்சு வாழ்க்கையே காலி பண்ணியிருக்கிறான். அப்படி காலியாக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், எம்டியான வாழ்க்கையை ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த மாலையில் இந்த வார்த்தை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், காலியை அவர் காலி பண்ணுகிறவர். உங்க காலியை காலி பண்றதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கை. ஆமென். இனி உங்க வாழ்க்கை எம்டியா இருக்க முடியாது, உங்க வாழ்க்கை காலியா இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையை நிரப்புகிற கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். ஆமென். எஸ். அதனாலதான் தமிழ்ல வந்து எப்படி வருது, ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படி சொல்றாரு. பரிபூர்ணங்கிறது ரொம்ப வெயிட்டான ஒரு வார்த்தை தெரியுமா? எங்க அம்மா பேர் பரிபூர்ணம். ஆமென். ஸோ பரிபூர்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. பரிபூர்ணம் அதை கொடுக்கறதுக்காக வந்தார். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க. ஒருத்தன், அதாவது பிசாசு வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். ஏசு சொல்றாரு, இப்போ பாரு சும்மா தள்ளன்னு வளர போகுது, 6 அடி கூந்தல். ஆமென். எல்லாரும் கேட்க போறாங்க, என்னது நடந்துச்சு, மொட்டை அடிச்சு உங்க வாழ்க்கையில இவ்வளவு முடி வளர்ந்துருக்க? அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லாம
நோஞ்ச மாதிரி இருந்தீங்களே, காஞ்சி போய் இருந்தீங்களே, இப்போ அப்படியே புது வசந்தமா இருக்குது. எல்லாம் அவர் வருகையால், அவர் வந்ததால், அவர் தொட்டதால், அப்படி சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஆமென். He is a life giver. எல்லாம் சொல்லுங்க, லைஃப் கிவர். எனக்கு ஏன் பிரசங்கம் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஏன்னா என் இயேசு வாழ்வு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். வாழ்வு அழிக்கிறவராய் இருக்கிறார். அழிக்கப்பட்ட வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். பிசாசு வந்து உங்க வாழ்க்கையில திருடிட்டு போன, கொன்னது, அழிச்சது, அதெல்லாம் அவன் வேலை பாருங்களேன். இது நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவங்க பூரா 3 மாசம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கடவுள் கொரோனாவை அனுப்பிட்டாரு. நம்ம கடவுள் பாருங்களேன், கொரோனா ஃபேக்டரி மேலே வச்சிருக்காரு நினைக்கிறாங்க. நீங்க நீ உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி வியாதி கொடுப்பியா? பொல்லாத மனுஷன் நீனே கொடுக்க மாட்டேன், அப்புறம் நல்ல கடவுள் எப்படி கொடுப்பார்? ஒரு மாலும் அவர் தீமையை மனுஷனுக்கு கொடுக்கறதே கிடையாது. இல்லை திருந்தணும் இல்லையா, அதனால கொடுத்துருக்காரு. யோசித்து பாருங்க. வயதானவங்களும் பலவீனமானவங்களும் மட்டுமே ஸ்பெஷலாக பார்த்து கொடுக்குறாரா கடவுள்? என்னங்க இது? கடவுள் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு கெடுக்கிற பிசாசு ஒருத்தர் இருக்கான். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எதிராளி ஒருத்தர் இருக்கான். சில பேர் அது அவனை பற்றி தெரியாது. அவனை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒருத்தன் உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்குன்னா, அது மனுஷங்க கூட உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களுக்கு எதிரி டெவில், ஒரு பிசாசு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உங்களுக்கு எதிரி. யாராவது எனக்கு பில்லி சூனியம் அல்லது சில்லி சூனியம் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க நிறைய பேர். வைக்க வேண்டியதே இல்லை. ஒருத்தன் வந்து உங்கள் வாழ்க்கையை எவனை விழுங்கலாமோன்னு என்ன பண்ணுறானா, வகை தேடி கொஞ்சம் அசந்தா கோணிப்பையில் போட்டு உங்களை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்றவன் என்ன பண்ணுறான், இருக்கிறான். அதனால அவனுடைய செயலாக இது இருக்குது. அவன் வந்து என்ன பண்ணுறான், இதெல்லாம் வந்து பயன்படுத்தி மக்களை அழிக்கிறதுக்கு அவன் பார்க்குறான். அதனால தான் நாம் வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கிட்டா உங்களை வியாதி தொடவே தொடாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் வியாதிப்பட்டவங்க மேலே கை வச்சிங்கன்னா அவங்க சுகமாயிடுவாங்க. அந்த மாதிரி ஜீவன் இது. அந்த மாதிரி ஜீவன் இயேசு கொடுக்குற ஜீவன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, உலகத்தையே உங்கள் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ண வைப்பார். ஆமென். கடவுள் உங்களெல்லாம் வந்து ஜீவன் பெறவும் ஜீவன் தரவும் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனை பெறவும் அநேகருக்கு ஜீவனை தரவும் அவர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். முதல்ல பெறணும், முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அதான் சொல்றாரு, நான் உண்டாயிருக்கவும், அப்புறம் அது என்ன ஆகுது, டு ஃபுல் டில் இட் ஓவர்ஃப்ளோ. ஆம்பிளிஃபைட் அப்படிங்கிற வேதாகமத்தில் எப்படி வருதுன்னா, ஆம்பிளிஃபைட்னா என்னன்னா விரிவாக்க வேதாகமம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வார்த்தையை இன்னும் கொஞ்சம் அப்படியே விரிவாக்கி உங்களுக்கு காட்டுறது. அந்த விரிவாக்க வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. அப்படின்னா என்னன்னா, ஜீவன் வந்து உங்க வாழ்க்கையில வந்து நிரம்பி 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 உங்க மூலமா என்ன ஆகுது, வழிந்து ஓடுது. ஆமென். அது வழிந்து ஓடுகின்றது. பாட்டு படிக்கிறோம் பாருங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். தினமும் பாடணும், எனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கு, எனக்குள்ள சாவு இல்லை, எனக்குள்ள சர்வ வல்லவர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள சாவு இருக்குன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை நம்பாதீங்க. எனக்குள்ளே சர்வ வல்லவர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is the hope of my glory. அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is in you. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, thank you Jesus. என் வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி. நல்லா சொல்லுங்க, என் வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி. ஒருவேளை இது ஆன்லைன்ல, FBல, யூடியூப்ஸ்ல பார்த்துட்டு இருந்து ஒருவேளை நீங்க அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில அழைக்காம நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில வாரு இயேசப்பான்னு சொல்லுங்க. ஜீசஸ் கம் டு மீ மை ஹார்ட். என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு மதத்துல சேர்றதுக்கான அழைப்பு கிடையாது, இது ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பெறும் பொழுது ஒரு மதத்தை பெறவில்லை, இயேசுவை பெறும் பொழுது வாழ்வை நீங்கள் பெறுகிறீர்கள், ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னா அந்த ஜீவன் என்ன ஆகுது, அப்படியே நிரம்ப ஆரம்பிக்கும், அப்படியே பரிபூர்ணப்பட ஆரம்பிக்கும். அப்ப கவனிங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது
எதுக்கு வந்தேன்? பரிபூர்ண ஏதோ வாழ்ந்து கடை அப்படிங்கிறதுக்காக வரல, அந்த வாழ்க்கையை நிரப்புறதுக்காக வந்தாராம். ஆமென். அதனாலதான் தாவீது மன்னன் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி. அதுதாங்க கிறிஸ்டியன் லிவிங். ஆமென். கிறிஸ்டியன் லிவிங்க்கு ஒரு பிக்சர் வரைங்கன்னா அப்படியே நிரம்பி வழியணும். ஆமென். என்னதுன்னா எல்லாமே உங்க வாழ்க்கையில சந்தோஷம், உங்க வாழ்க்கையில சுகம், உங்க வாழ்க்கையில நிம்மதி, உங்க வாழ்க்கையில அன்பு, உங்க வாழ்க்கையில செழிப்பு, சகல காரியங்களும் நிறைஞ்சி கொஞ்சம் பேருக்கு போற மாதிரி வழிஞ்சிடணும். அப்படி ஆயிடுச்சுன்னா இயேசு வந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். ஆமென். இன்னும் யாராச்சும் தருவாங்களா? என் மாமா தருவாரா? உங்களுக்கு பொண்ணு தந்ததே பெரிய விஷயம். ஒன்று விட்ட சித்தப்பா தருவாரா, 2 விட்ட பெரியப்பா தருவாரான்ட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர். அங்க போனா கிடைக்குமா, கவர்மெண்ட் தருமா, இந்த தருமா தருமா தருமானே இவங்க வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த மனநிலையை நீங்க மாத்திட்டு, எனக்கு யாரும் கொடுக்க வேண்டியது இல்லையா, ஒரு தெய்வம் என்னை தேடி வந்துடுச்சு, ஒருவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார், அவர் தான் பரிபூர்ணம், அவர் உள்ள வந்துட்டார். அவர் என்னைக்கு உள்ள வந்தாரோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு நோக்கம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு பெரிய நோக்கம் இருக்கு. உங்க வாழ்க்கையை நிரப்புவதற்காக உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன்னா, நான் எதுக்கு வந்தேன், நான் ஏன் உன் வாழ்க்கைக்குள்ள வந்தேன், நானும் உனக்கு ஜீவன் உண்டாகவும் வாழ்வு உண்டாகவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஆமா, கத்தோலிக்க வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. நான் உனக்கு வாழ்வளிக்கவும் அந்த வாழ்வு நிறை வாழ்வாக மாறவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப இயேசு எதுக்கு வந்தார்? முதல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னை வாழ வைக்க வந்தார், கெட்டுப்போன என் வாழ்க்கையை சரியாக்க வந்தார், இழந்ததையெல்லாம் எனக்கு திரும்ப கொடுக்க வந்தார். ஆமென். என் வாழ்க்கையில மரணங்களை நான் கண்டிருக்கிறேன், அதற்கு பதிலாக இனிமேல் ஜீவனை நான் பார்க்க போகிறேன். என் வாழ்க்கையில துக்கங்களை பார்த்து விட்டேன், அதற்கு பதிலாக சந்தோஷத்தை நான் பார்க்க போகிறேன், நிம்மதியை பார்க்க போகிறேன். அதுதான் அவர் வந்ததனுடைய நோக்கம். ஆமென். அப்போ உள்ள வந்துட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள வந்துட்டாரு. இயேசு எனக்குள்ள. நீங்க டெய்லி இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பான்னு எங்கேயோ தேடி ஓடாதீங்க, எனக்குள்ளே. தேங்க்யூ ஜீசஸ், யூ ஆர் வித் அஸ், you are in us, you are for us. எனக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி, என் கூட இருக்கிறதுக்காக நன்றி, என்னோடு வருகிறதற்காக நன்றி. அதுல தான் abundance கிரியேட் ஆகுது பாருங்க. அங்கதான் பரிபூர்ணத்தின் நினைவுகள், பரிபூர்ணத்தின் நம்பிக்கைகள் நமக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்குது, உருவாக ஆரம்பிக்கிறது. அகிலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார்னா நீங்க ஒரு எம்டியான ஆளா இருக்கவே முடியாது. ஆமென். பாருங்க, இயேசு வந்து ஒரு காலி படகை பார்த்து அந்த படகுல ஏறுறார், அதுல பிரசங்கம் பண்றாரு. லூக்கா 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த படகுல இருந்த மீனவன்கிட்ட சொல்றாரு. அவன் சொல்றான், நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல, எம்டியா தான் இருந்ததுன்ட்டு. அவருக்கு தெரியும் எம்டியா இருந்ததுனால தான் நான் ஏறினேங்கார். ஆமென். சிலர் வந்து பைக்குள்ள இப்படி கையை விட்டு இப்படி எடுத்து காமிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, தரித்திரத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்களாம். பர்ஸ் அப்படி திறந்து இப்படி காமிப்பாங்க, பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லையா, சந்தோஷமா? ஆமா. சிலர் பிரிண்ட் எடுத்து ஏடிஎம்ல வச்சிருப்பாங்க, 0 பேலன்ஸ் காமிக்கா, மொபைல் ஆன் பண்ணி தட்டுமா, தங்களுக்கு போதுமான பேலன்ஸ் இல்லை, ஊருக்கே தெரிஞ்சிடும். பாருங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவரு பாருங்க, ஒன்றும் இல்லைன்னா எல்லாரும் போயிடுவாங்க. இதான் இயேசுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். கொஞ்சம் பண்டம் இருந்தால் தான் ஈயாவது முக்கியம், கொஞ்சம் பணம் இருந்தால் தான் கொஞ்சம் சுற்றி சுற்றி ஆட்கள் எங்கேயாவது வந்துட்டு இருப்பாங்க. இது யதார்த்தம், யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இயேசு எங்கே இல்லையோ அங்கே தான் இறங்குறாரு. ஆமென். எத்தனையோ படகு இருந்தது, ஆனா அங்க காலியான ஒரு படகு இருக்கு, அந்த படகுல தான் அவர் ஏறுறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா, காலியை நிரப்புறதுல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குது, பயங்கரமான ஆர்வம் அவருக்கு இருக்குது பாருங்க. ஆமென்.
உங்க வாழ்க்கையில எல்லாமே வெறுமையா இருக்கலாங்க, ஆனா அந்த வெறுமையான வாழ்க்கைக்குள்ளதான் இந்த அருமையான தேவன் வருகிறார், இந்த நல்ல தேவன் வருகிறார். வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நிரப்ப. நீங்க லூக் 5ல பாருங்க, அது ஒரு பிக்சர் மாதிரிங்க, அது ஒரு படம் மாதிரி, அது ஒரு படம் மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க வச்சு பாருங்க. ஒரு அறிவாக சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, இது இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு படம். அவன் சொல்றான், ஒன்றும் எனக்கு அகப்படவில்லை, ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. அப்படிதான் அவன் என்ன பண்றான் சொல்றான். 5வது வசனம் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும், யோசித்து பாருங்க, ஒரு படகு இருக்கு, அந்த படகுல என்ன இல்லை, ஒரு மீனும் இல்லை, உம்முடைய ஒன்றும் அகப்படவில்லை. எம்டி போட், எம்டி அந்த நெட், ரெண்டுமே நெட்டும் போட்டும் எப்படி இருக்குது, எம்டியா இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப இயேசு அந்த படகுல நின்று சில ஆலோசனையை சொல்றாரு. என்ன நடக்குது? 6வது வசனம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதாவது ஒண்ணுமே இல்லாத, இப்போ இவனுடைய வாழ்க்கையில இயேசு வராரு, வார்த்தையை அந்த படகுல நின்று வார்த்தையை பேசுறாரு. இப்ப சொல்றாரு, நீ மறுபடியும் கடலுக்கு போய் வலைய போடு அப்படிங்கிறாரு. இயேசு சொல்றாருன்னு என்ன பண்றான், நம்பி வலையை போடுறான். போட்டா வேதவசனம் சொல்லுது, அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தான். இதுக்கு முன்னாடி அவன் வாயில என்ன வந்தது, ஒன்னும் அகப்படலைங்க. இப்ப அவன் வாயில என்ன வருது, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதாவது எப்படி போட்டு பாருங்க, they catched a great numbers of fish. அதாவது எண்ணிக்கையே இல்லாதது, முதல்ல ஒண்ணும் இல்லை, இப்போ எண்ண முடியல. உங்க வாழ்க்கை ஜேர்னிய இயேசு எப்படி மாற்ற முடியும்னா, ஒன்னும் இல்லை அப்படிங்கிற உங்க ஜேர்னிய எண்ணவே முடியல அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போகிறவராக அவர் இருக்கிறாரு. நான் சொல்றேன், இதை நம்புறீங்களா? இதை செய்யறதுக்கு தான் இயேசு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஆமென். ஆமா. சிலர்ட்ட இந்த கணக்கு எழுதுங்க, என்ன கணக்கு, அதான் 10 நிமிஷத்துல எண்ணிடுவேனே, எழுதி வைக்கிற அளவுக்கு வரவா செய்து, ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே எப்படி மாறுது பாருங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த கதையாக படிச்சுட்டு போயிடாதீங்க. த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பிரசனம் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, அவருடைய தொடுதல், அவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஃபைனான்ஸ், உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களையும் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எந்த பக்கத்தையும் நிரப்புவார். ஆமென். எந்த இடத்திலிருந்து எங்க கொண்டு போறாரு, வலை கிழியத்தக்கதாய். அதுல போட்டு பாருங்க, at the point of breaking. அதாவது வலை கிழியத்தக்கதாய் அப்படின்னா என்னன்னா, அந்த கேட்ச் அவ்வளோ, அந்த ஃபிஷ் எவ்வளோ உள்ள வந்துச்சோ அந்த வலையை அப்படியே வலையை கிழிச்சிட்டு போற மாதிரி இருக்குது. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அவர் ஊத்துவார்னா, உங்களால தாங்கவே முடியாது. எனக்கா ஆண்டவரே இவ்வளவு நன்மைகள், எனக்கா இவ்வளவு ஆசீர்வாதம், அந்த மாதிரி ஊத்துவார். சந்தோஷத்தையும் அப்படிதான் ஊத்துவாரு. ஐயோ என்னால இப்போ துக்கத்தை தாங்க முடியலங்களே, ஒரு ஸ்டேஜ் இருக்கு, சந்தோஷத்தையே தாங்க முடியாது. ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, தூக்கமே வர மாட்டேங்குது, தாங்க முடியல. அந்த மாதிரி தாங்க முடியாத சந்தோஷங்களை அவர் உங்க வாழ்க்கையில தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு வருகிற தொழில் வாய்ப்புகளை எண்ணவே முடியாது. ஆமென். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நானும் என் படகும் நானும் வலையும் அழைச்சிக்கிட்டே இருக்கேன். அல்லாத கடையில யாருக்கு பாட்டி யாத்திர அப்படின்னு வலையை அழைச்சு கொண்டே இருக்கிறேன், ஆளையே காணும், நோ ஆடியன்ஸ். ஆனா யாருமே இல்லை. ஆனா ஒருவர் வந்தா திரள் வருகிறது, திரள் வருகிறது. நான் சொல்றேன், ஜீசஸ்னா அங்க திரள் வந்தா அவங்க. ஆமென். இப்ப பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க, அந்த அந்த வெக்கபுலரி, அந்த அந்த வார்த்தைகள் எவ்விதமாய் மாற்றப்படுகிறது அப்படின்னு பாருங்க. அது வார்த்தை மாற்றம் அல்ல, வாழ்க்கை மாற்றமாய் மாறுகிறது. என்ன என்ன நடந்தது பாருங்க.
வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான மீன்கள். அப்பனா இப்போ என்னன்னா எவ்வளவுன்னு சொல்ல முடியல. கரெக்டா? மிகுதி. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் இல்லாமையிலிருந்து மிகுதிக்கு செல்லவே இயேசு வந்தார். ஆமென். இயேசு எதுக்கு வந்தார்? கரெக்டா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இப்ப வந்துட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன யோசிக்கணும்? எதுக்கு என் வாழ்க்கையில வந்திருக்கீங்க? ஒண்ணுமே இல்லாம வெறும் வலைய அலசிக்கிட்டு வெறும் படகை வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கிற என் வாழ்க்கைய மிகுதியாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. ஆமென். மிகுதி. இந்த வார்த்தைகள் அவங்க பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ முதல்ல அவங்க உச்சரிக்கிறாங்க. என்ன வார்த்தை? மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். இப்ப கவனிங்க, எந்த அளவுக்கு அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு வார்த்தை நான் காட்டுறேன். 9வது வசனம் பாருங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, திரளான மீன்கள். மிகுதி. இப்ப என்ன வார்த்தை? திரள். எல்லாம் சொல்லுங்க, திரள். ஆமென். என்ன பாருங்க, வாழ்க்கையில ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா திரள். எல்லாம் சொல்லுங்க, திரள். திரள் கூட்டம் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? எக்கச்சக்கமா, ஏராளமா, அலைகடல் என்ன திரண்டார்கள் அப்படிமா பாருங்க. 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. எங்கள் மாநாட்டிலே அலைகடலான திறந்தது. அதில் மைக் செட் பண்ணிட்டவன் தான் 5 பேர். கூட்டத்தில் பரவாயில்லப்பா நீங்கள் 5 பேராவது இருந்தீங்களே அப்படின்னு இருக்காரு தலைவர். அவன் சொல்லியிருக்கான், இல்லை சார் முடிஞ்ச உடனே செட் எடுத்துட்டு போதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு இருக்கான். அப்போ ஒரு பேரும் வரலையா? பிரியாணி பொட்டலும் கோட்டரும் வேலையே செய்யலையப்பா அப்படின்னு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு, திரள். எல்லாம் சொல்லுங்க, திரள். சொல்லட்டுமா? ஜீஸ். இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு யூஸ் பண்றது, மாஸ். எல்லாம் சொல்லுங்க, மாஸ். ஜீசஸ்னா மாஸ். உங்க வாழ்க்கையில அவர் வராருன்னா மாசா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஆமென். பெருசா, அதான் பெருசா ஒண்ணு நடக்க போகுது. திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம். அப்பனா திருடன் எதுக்கு வர்றான்? கொல்ல, அழிக்க. அவன் இருக்கிறதையும் உள்ளதையும் நோண்டிட்டான். நொல்லக்கண்ண மாதிரி என்ன ஆயிடுச்சு? திருடிட்டு போயிட்டான், அழிச்சிட்டு போயிட்டான், ஒண்ணும்லாம் போயிடுச்சு. இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? உயிர்ப்பித்து அதை நிரப்பி அதை நிரப்பி அதை நிரப்பி அதை வழிந்தோடுறதுக்காக வந்திருக்கிறார். ஆமென். The presence of Jesus. இயேசு கிறிஸ்துவின் கிரியை, இயேசு கிறிஸ்துவின் மாறாத பிரசன்னம் உங்க வாழ்க்கைக்குள் கிரியை செய்யும் பொழுது, உங்கள் தொழிலில் கிரியை செய்யும் பொழுது, உங்க வாழ்க்கையின் உறவுகளில், உணர்வுகளில், எந்தெந்த பக்கங்களிலெல்லாம் இவர் உள்ள இவர் கிரியை செய்கிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் திரளை பார்ப்பீர்கள். ஆமென். அங்கெல்லாம் ஏராளத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பாருங்க, இதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லட்டுமா? இந்த வாட் இஸ் abundance லைஃப், இந்த பரிபூர்ண ஜீவன்னா என்ன, அதுக்கான பிக்சர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா, இயேசு உள்ள வந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த படத்தை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன். ஏன்னா இதை இந்த படத்தை வச்சு தான் நீங்க புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கை கூட இப்படி இருக்க போகுது, என் தொழில் இப்படி இருக்கும், என் உறவு, என் சந்தோஷம், என்னுடைய சுகம் இப்படி இருக்க ஆரம்பிக்கும் அப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப கவனிங்க, 7வது வசனம் பாருங்க. அந்த பிக்சர் நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். என்ன வார்த்தை பாருங்களேன். இவன் ஒரு படகு எடுத்துட்டு போறான், வலைய போடுறான், மீன் பிடிச்சா அந்த படகுல மட்டும் போட முடியாது, இன்னொரு படகு வந்தாதான் நிரப்ப முடிகிற அளவுக்கு இப்ப மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் தட்? இயேசு உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கை மட்டும் நிரம்பி இருக்காது. அலோ அப்படி நீங்க சைகை காட்டி சிலருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்க படகையும் நிரப்புவார். சில பேருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையை அவர் நிரப்புகிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.
இப்போ யோசித்து பாருங்க, கடற்கரையில் 2 படகு அவர் பார்க்குறாரு. 2 படகு எம்டியா இருக்குது. ஒரு படகுல தான் அவர் வர்றாரு. உள்ள போய் மீனை பிடிக்கிறாங்க. ஆனால் கடவுள் பாருங்க, அந்த இன்னொரு போட்டு எம்டியா இருந்ததுல அதையும் மறக்கலை. ஆமென். நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. ஆனா வராம கொஞ்சம் பேர் இருக்காங்களே, அவங்களையும் அவர் மறக்கல, அவங்களையும் மனதில் வச்சிருக்கிறாரு. உங்களை நிரப்பி செய்கை காட்டி அவங்களுக்கும் கொடுக்கிற அளவுக்கு அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கலாம், நம்மளாவது கடலுக்குள்ள வந்துட்டோம், நிரம்பிடுவோம், ஆனா அது கரையிலே இருக்கப்பா அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, அந்த படகும் உள்ள வரும். ஆமென். அந்த எம்டியையும் அவர் நிரப்புவார். 2 இருந்தது, 1 நிரம்பிட்டு 1 இன்னும் நிரம்பாம இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதையும் சேர்த்து நிரப்புவார். உங்க 1 நிரப்புவார்னா இன்னொன்றும் கண்டிப்பா நிரப்பப்படும். அப்ப பாருங்க, அந்த 2வது வசனத்துல படிக்கிறோம், அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அப்போ 2 படகு தான் அங்க எம்டியா இருந்திருக்கு. அதனால 2 படகையும் நிரப்பிட்டார். The presence of Jesus வந்து என்ன பண்ணுது பாருங்களேன், ஏதாவது காலியா இருந்தா அவருக்கு பிடிக்காது, நிரப்பிட்டு தான் போவார். நிரப்பிட்டு தான் போவார். நான் நம்புறேன் இன்னைக்கு மாலையில I feel the presence of Jesus is here. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிற பிள்ளைகளும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்றேன், நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். வந்து என்கிட்ட வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல போறீங்க. ஆமென். யாருக்கடா யாரோ தேவைன்னு சொன்னீங்களா, வாங்க வாங்க வாங்க. ஆமென். நீங்க நிரப்பப்படுகிற நேரம் மட்டுமல்ல, நீங்கள் நிரம்பி வழிகிற நேரமாகவும் இது இருக்கிறது. ஆமென். நீங்க நம்புங்க, சின்ன பிள்ளை மாதிரி இதை அப்படியே நம்புங்க. ஐ பிலீவ் ஜீசஸ். என் வாழ்க்கையில ஏசப்பா வந்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில சிலது திருடி இருக்கலாம், சிலது இழந்திருக்கலாம், சிலது நஷ்டப்பட்டிருக்கலாம், எப்படியோ போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்திருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாரு. என் வாழ்க்கையை நிரப்புறதுக்காக வந்திருக்கிறாரு. என் வாழ்க்கை நிரம்பி வழிகிறதுக்காக வந்திருக்கிறாரு. வந்த நோக்கத்தை செய்யாம என் இயேசு திரும்ப மாட்டார். ஆமென். அவர் கிரியை செய்யறாருன்னே விட்டுருங்க. நீங்க ஒன்றும் பெரிய கிரியை செய்ய வேண்டியதில்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டீங்க ஏசப்பா, வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு நோக்கம், ஏன்னா நான் எதுக்கு வந்தேன்னு தெளிவா சொல்லிட்டார. எதுக்கு வந்தேன்? உனக்கு ஜீவன் தரவும், அந்த ஜீவன் பரிபூர்ண படவும். அப்போ அதை இப்படி சொல்லலாம், நான் உன்னை மட்டும் வாழ வைக்க வரல, நான் உனக்கு தர்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நீ வாழ்றது போக சில பேரை நீனே வாழ வைக்கிற அளவிற்கு வாழ்வு தரும்படியாய் நான் வந்தேன் அப்படிங்கிற. ஆமென். நான் சொல்றேன், கொஞ்ச நாள் பாருங்க, நீங்களே கொஞ்சம் பேரை வாழ வைப்பீங்க. ஆமென். உங்க மூலமா கொஞ்சம் பேர் வாழ போறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? நீங்க ஆள போறீங்க, நீங்க ஆள போறீங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு 2 விஷயம் சொன்னார். நீங்க வாழ்வீங்க வாழ்வீங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, அது தெரியுமா அப்படின்னு சொன்னார். என்னது அப்படின்ட்டு, வெறும் வாழ்வீங்க வாழ்வீங்கன்னு மட்டும் சொல்லாத, ஆழ்வீங்கன்னு சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். நாம் வெறும் வாழப்போகிறவர்கள் மட்டுமல்ல, நாம் ஆளப்போகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்களை கடவுள் அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போக முடியுங்க. ஆமா, அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும். நீங்க நினைக்க வேண்டாம், நம்ம வந்து வெத்து படகுல தாங்க அவர் வராரு. சொல்ல போனா வெத்து படகுல தான் அவர் வேலை செய்ய முடியும் நல்லா. ஆமென். ஃபுல் எம்டிங்க. அப்போ கண்டிப்பா இயேசு உங்க படகுல தான் ஏற விரும்புறாரு. யாருமே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அப்போ கண்டிப்பா இயேசு உங்களுக்கு செய்வார். ஆமென். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவர் நல்லா பண்ண முடியும். பாருங்களேன், ஆபிரகாம் வந்து சொல்றான், என் சரீரம் செத்து போயிடுச்சு. சாராள் சொல்றா, என் கர்ப்பம் செத்து போயிடுச்சு. கடவுள் சொல்றாரு, அப்போ உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்குங்க. பாஸ் என்ன சொல்றீங்க? டாக்டர்லாம் போயாச்சு, அந்த ஆளுக்கு அவ்வளோதான் முடியாதுன்ட்டாங்க, இந்த அம்மாவுக்கு முடியாதுன்ட்டாங்க. 2 பேருக்கு முடியாது. 2 பேருக்கு முடியாட்டா அப்போ தேவனால முடியும். எல் ஷடாய். ஆமென். அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆண்டவரே என் பலனே போயிடுச்சுங்கிறான். அவன்கிட்ட வந்து தான் கடவுள் பேசுறாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவர். 100%. இப்போ உனக்கு குழந்தை பிறந்தா
அந்த குழந்தை யாரால பிறந்துச்சுன்னு தெரியும், கர்த்தரால் இது உண்டாயிற்று. அப்போ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிட்டீங்கன்னா வருத்தப்படக்கூடாது. ஆண்டவரால தான் இவன் பெரிய ஆளானா. ஏன்னா இதுகள் என்னெல்லாமோ முட்டிச்சு மோதிச்சு பல்ட்டி அடிச்சதுதான் மிச்சம், ஒன்னும் ஆவல. ஆனா இன்னைக்கு நிமிர்ந்து நிக்குதுன்னா இவர்கள் தேவனாலே நிமிர்ந்து இருக்கிறார்கள், இவர்கள் தேவனாலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்கள் வாழ்க்கை சாட்சி பகர்கிற வாழ்க்கையாக இது இருக்க ஆரம்பிக்கும். ஆமே, நம்புங்க. இது விசுவாசித்து பாருங்க. இந்த எண்ணங்களை உள்ள விட்டு பாருங்க. இதுவரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா அவன் சொன்னான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்பட இல்லை. என்னெல்லாமோ எஃபோர்ட் போட்டு பார்த்துருக்குறோம், எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்துருக்கோம், என்னெல்லாமோ பண்ணோம். ஆனால் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கு. கிறிஸ்து இல்லாத அனைத்து பிரயாசங்களும் வீணாகவே இருக்கு. பாருங்களேன், வித்தவுட் கிரைஸ்ட் உங்களுடைய ஹெவி எஃபர்ட் கூட அது வந்து ஒரு பிரயோஜனப்பட்டதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் சின்ன எஃபர்ட் எடுத்தால் கூட அது பிளெஸிங்ஸாக மாறிடும். அதுதான் வித்தியாசம், அதுதான் அதில் இருக்கிற வித்தியாசம். ஆமென். இயேசு இல்லாமல் பெரிய முயற்சிகளும் வெறுமையாகவே இருக்கிறது. ஆனால் the presence of ஜீசஸ்ல இருந்து நீங்கள் சின்னதாக பண்ணுறதும் வெற்றியாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உழைப்பு உழைப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. The blessings of the Lord it maketh rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இல்லை. ஆனா இவங்க உழைச்சு உழைச்சு களைச்சு போய் அவங்க வந்து வேதனைப்பட்டாங்களாம். இதுல பாருங்க, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க, we worked hard all night. அதாவது கடினமா நாங்க செஞ்சு பார்த்தோம் அப்படிங்கிறான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா toiled அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. toiled அப்படின்னா என்னன்னா வேதனைப்பட்டோம். ராம் முழுவதும் நாங்க வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. மனுஷன் என்ன நினைக்கிறான், ஏதோ உழைச்சிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டுட்டா எல்லாமே நடந்துடும் நினைக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, உழைப்போ பிரயாசமோ தவறு கிடையாது. பைபிளில் சோம்பேறியை பற்றி ரொம்ப கண்டிப்பான வசனங்கள் நிறைய இருக்கு. இன்னும் பவுல் சொல்றாரு, உனக்கு வேலை செய்ய மனசே இல்லையா ராசா, அப்போ நீ டெய்லி ஃபாஸ்டிங் இரு அப்படின்ட்டாரு. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன் அப்படி பைபிளில் போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது வேலை இல்லாதவன் கிடையாது. சிலருக்கு சில காரணத்தால் வேலை இல்லாமல் இருக்கும். வேலை இல்லாதவன் சாப்பிடாதற்கு கடவன் அப்படி போடல. வேலை செய்ய மனதில்லாதவன். சிலருக்கு பார்த்தீங்களா ஊரில் ஒரு வேலையும் இல்லாமாங்க, ஏன்னா இவங்க மனசு இருக்காது, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொம்பளையால் போய் அவ்வளோ வேலை பார்த்து வருமானத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ எத்தனை குடும்பம் இருக்கு பாருங்க. ஐயா சுற்றிக்கிட்டே இருப்பார், உலகம் சுற்றும் வாலிபர். ஒரு ஆண்மகன்னா ஒரு தகப்பன்னா அந்த வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை அத்தனையும் அவன் செய்கிறவனா இருக்கணும் பாருங்க. அதுதான் கடவுள் வச்சிருக்கிற பிக்சர். ஆமென். அது முடியலன்னா கடவுள்கிட்ட உதவி கேட்கணும். கடவுளே அப்படி என்னை வைங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ன பண்ணணும், கேட்கணும். அப்போ உழைப்புக்கு பைபிள் எங்கேயுமே எதிராக இல்லை. ஆனால் மனுஷன் பாருங்க ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவன் மேலே இந்த உலகத்தின் காரியங்கள், அந்த ஆதாமின் சாபம் எல்லாம் அப்படி சுற்றி அவன் என்ன பண்ணாலும் அது பிளெஸ்ஸிங்ஸாக இராதபடிக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் மிகுந்த பிரயாசங்கள் செய்தும் எதையுமே பார்க்காமலே போயிடுறாங்க. அப்போ அவன் சொல்றான், நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த வார்த்தை வந்து டாயில்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பைபிளில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து வீழ்ச்சிக்கு உள்ளாகும் பொழுது அவன் வந்து எப்படி இருக்க போகிறான் அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை? நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து நீ என்ன பண்ணுவ, பிரயாசங்களை நீ படுவ. நீ அப்போ பண்ணும்போது கூட அது ஒரு பெரிய பலனா உனக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. அந்த பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் தேவையை, கிறிஸ்துவின் தொடுதலை, அவசியத்தை நாம் புரிஞ்சுக்குப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம், பைபிளில் முதல் புத்தகம் ஆதியாகமம். அதில் வந்து 3வது அதிகாரம். அதில் நீ பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுது.
அதாவது சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, கடவுள் சபிச்சிட்டாருன்னு நினச்சி படிச்சுட்டு இருப்பாங்க. கடவுள் சபிக்கிற கடவுளே கிடையாது. 1ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிச்சுட்டு 3ஆம் அதிகாரத்தில் சபிப்பாரா? என்னங்க நீங்க நம்மள மாதிரியே யோசிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் சபிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர். சிலர் வதைக்கிறவர் அப்படின்ட்டாங்க. வதைக்கிறவர் அல்ல, வதிக்கிறவர். கடவுள் உங்களை வதைக்க மாட்டார், வதிப்பார், ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அது கடவுள் சாபம் கூறவில்லை, கடவுள் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று சொல்லுகிறார். புரியுதா உனக்கு? என்னை விட்டு பிரிந்து நீ ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து வாழ போற, அந்த வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றார். ஸ்பீக் ரியாலிட்டி. ஆனா அதை சொல்லும் போது இன்னொன்னு சொல்றாரு, இப்படி இருப்ப, ஆனா ஒருத்தர் வருவார், திருடவன் கூட நீ கை கோர்த்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்ட, மிஸ் பண்ணிட்ட, கொன்னுட்டான், உன்னை அழிச்சிட்டான். ஆனா ஒருத்தர் வருவார், ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார், அவர் அவன் தலையை நசுக்குவார் அப்படின்னு மனிதன் வீழ்ச்சிக்குள்ளான போதே இயேசு கிறிஸ்து வருகிற அந்த வருகையை குறித்து முன்னாடியே சொல்றார். இன்னும் சொல்ல போனா அவனை நம்பிக்கையோடு தான் தோட்டத்திலிருந்து அனுப்புறார். நீ பின்னாடியே, நீ போ, நான் பின்னாடியே வரேன்ட்டார். ஹல்லேலூயா. நீ போப்பா, பயப்படாத, பின்னாடியே உன்னை நான் தூக்குவேன் அப்படின்ட்டார். ஆமென். ஆமா, அதான் விஷயம். இது எப்படின்னா, கைது பண்ணி ஜெயிலுக்கு ஏற்றி கூட்டு போகிறாங்க ஜீப்பில். அப்பா சொல்கிறாரு, வக்கீலோட வரண்டா, நாளைக்கே உன்னை ஜாமீன் எடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? அதான் பிக்சர். புரியுற மாதிரி வேறு எப்படி சொல்கிறது? அதே தான், கவலைப்படாத மவனை, ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு. இப்போ பாருங்க, 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அப்ப சபிக்கல, என்ன சொல்றாரு? என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு. என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளையும் புசிப்பாய். அப்போ என்ன சொல்றாரு? பிரயாசம் படுவ, ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. என்னதான் உழைச்சாலும் ஒரு நிம்மதியே இல்லை. ஒன்றும் ஏதோ ஒரு சம்திங், ஒரு டிஸ்டர்ப்டு இருக்குது. ஏதோ ஒரு டிஸ்டர்பை நான் என்ன பண்ணுறேன், உணர்வேன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். கடவுள் கொடுத்த பூமி எப்படிப்பட்ட பூமியை கொடுத்தார் தெரியுமா? ஆதாமுக்கு பொன்னா விளையுது. ஆனால் இவன் தப்பான இடத்துல கான்டாக்டை போட்டான் பார்த்தீங்களா? இப்போ அவன் சரக்கெல்லாம் இப்போ இங்கே வருது. சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே வந்துடுச்சு, முள்ளும் குறுக்கும். நம்ம ஆட்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது சைனாக்காரனுடைய ஆப்பை தடை பண்ணிடணும், டிக்டாக்கை தடை பண்ணிட்டாங்க. அவன் நம்ம மேப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இவங்க ஆப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் மேப்லயே கை வச்சுட்டான், இவங்க நம்ம ஆப்லயாவது கை வைப்போம். என்ன ஒரு பரந்த தரிசனம். பிசாசோட கை கோர்த்ததுனால முள்ளு குறுக்கு இதெல்லாம் இல்லை பாருங்க, உள்ள வந்துடுச்சு. முள்ளு குறுக்குனா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு தடை. முன்னாடி போட்டா மகசூல் வேற மாதிரி இருக்கு. இப்போ போட்டு அதை பிடுங்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட தடை, வீடு போய் வீடு திரும்பதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. இப்போ போட்டது வரமாட்டுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு, ஏதோ ஒரு தடை. முள்ளை பிடுங்குறன்னு செடியை பிடுங்கி கடைசியில் பார்த்தா ஒன்றும் மிஞ்சவே மாட்டுக்கு. சம்திங், ஒரு எரர், ஒரு போராட்டத்தை அவன் ஃபைனான்ஷியல் ஏரியாவில் என்ன பண்ணுறான், அனுபவிப்பான்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இது மற்ற எல்லா ஏரியாவை பற்றியுமே அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த பிரசவ காரியத்தை குறித்துலாம் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. வேதனை என்னாகும், ரொம்ப பெருகும். நீங்கள் ஒரு நார்மல் டெலிவரி கூட ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. ஆனால்
அப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாதிப்பு. பாருங்க 15 படிக்கிறேன். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அது அப்புறமா படிக்கிறேன். 16 அவர் ஸ்ரீயை நோக்கி நீ கர்ப்பவதி ஆகும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். பெருக்கும் போதும் வேதனையா இருக்கு, சிலர் பெற்றதுக்கு அப்புறமும் வேதனையா இருக்கு. அப்புறம் அது 2 பெத்து போடுது, அதுவும் வேதனையா இருக்கு. சில சொல்றாங்க வேதவசனம் அப்படியே இருக்குது ஐயா அப்படிங்காங்க. இல்லை நீங்கள் அதை நம்பிட்டு அப்படியே போடக்கூடாது. நீங்கள் சத்திய, இது ஒரு யதார்த்தம், என்ன நடக்கும், தேவனற்று இருக்கிற வாழ்க்கையை பற்றி இது பேசுது. சிலருக்கு இது தெரியாது பாருங்களேன். சில என்னங்கன்னா சபிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும், வேதனை தான் அவங்களுக்கு நிஜம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதுக்கு ஒரு பதில் நடந்திருக்கு. இதுக்கு பதில் செய்ய தானே கிறிஸ்து வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வந்தார். நிறைய பேர் இந்த பதிலை பேசுறது கிடையாது. பெருக பண்ணுவேன்னு போட்டிருக்கா, பெருகிட்டா போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. பஸ் இதுக்கா பைபிள் போட்டிருக்கா, பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டிருக்கா, அதான் செத்து போயிட்டான். இதுக்கா பைபிள்? தேவனுடைய கிருபை வரமோ அவனுக்கு என்ன கொடுக்குது? வாழ்வை கொடுக்கிறது. அதுதான் சுவிசேஷம். ஏமா அப்போ இதை மட்டும் படிச்சுட்டாங்க. என்ன படிச்சுட்டாங்கன்னா வேதனை வரும் அப்படி படிச்சுட்டாங்க, முள் குறுக்கு இதெல்லாம் முளைக்கும், இதுதான் நிலைமை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, படிச்சுட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் வர்ற ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணுற சொல்கிறார் பாருங்க. 16வது வசனத்தில் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை காலு கீழே போட்டு நசுக்குவான், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். சம் மேரிட்டல் ரிலேஷனல் ப்ராப்ளம்ஸை அங்கே என்ன பண்ணுது சொல்லுது. அப்போ எல்லாமே தெய்வீக தொடர்பை விடும் பொழுது இவன் உறவு ரீதியாய் பாதிக்கப்படுகிறான், உழைப்பு அவனுடைய பிரயாசத்தில் பாதிக்கப்படுகிறான், அவனுடைய சந்ததி பெருக்கத்திலே ஒரு பாதிப்பை அவன் பார்க்கிறான். எல்லா சைடும் சம் எரர். இப்போ இந்த எரரில் மனுஷன் என்ன பண்ணுறான்னா நேச்சுரல் சொல்யூஷனை தேடுறான். இப்போ மனுஷனுக்கு இப்போ இப்படி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இயற்கையான தீர்வுகள் என்னன்னு தேடி, போன சண்டே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இயற்கையான தீர்வுகளை தேடி மேரிட்டல் ப்ராப்ளமா அது நீதிமன்றமே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. என்ன இன்னைக்கு ஜட்ஜி வரதுக்கு லேட் ஆகிட்டு, இல்லை அவர் கேஸ் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இருக்கிறாரு. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அது மாதிரி ஆகி போயிடுது. தீர்ப்பு சொல்றவருக்கே தீர்ப்பு யாராவது சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுது. ஒவ்வொரு நாள் பார்க்குறோம் இல்லையா. அப்போ மனுஷன் நேச்சுரல் தீர்வுகளை அவன் தேடி பார்க்குறான். ஓஹோ வருமானம் இல்லையா, அப்போ ஹார்ட் ஒர்க் போடு, 10 மணி நேரம் பண்ணி கிடைக்கலையா, அப்போ 20 மணி நேரம் வேலை பாரு, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்படி தேட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்களேன், ஆசையாக உழைக்கிறதுங்கிறது வேற, ரொம்ப விருப்பத்தோட ஒரு பேஷனோட நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க. நான்லாம் சில நேரம் ரொம்ப நேரங்கள் செலவு பண்ணி செய்கிறோம். அப்போ அதெல்லாம் ஐயோ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஆசையாக செய்கிறது, அது வேற, அது ஒரு பிளெஸ்ஸிங். ஆனால் முடியலையே பிரதர், 10 மணி நேரம் போனால் தான் வாடகை கட்ட முடியும் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அப்போ அதில் ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நிலைமையில் மனுஷன் மாட்டிக்கிறான். மாட்டினது மட்டும் இல்லாமல் அவன் நேச்சுரல் சொல்யூஷனை தேடுறான், இயற்கையான தீர்வுகளை அவன் தேடுறான். குழந்தைய நல்லபடியாக பெற்றுக்கொள்றதுக்கு என்னெல்லாம் உண்டு, இயற்கையாக ஏகப்பட்ட முயற்சிகள் நடக்கு. ஃபேமிலி ப்ராப்ளத்தை தீர்க்க இயற்கையாக எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அடுத்தால இந்த பொருளாதாரத்தை மாற்றுறதுக்கு எத்தனையோ இயற்கையான காரியங்கள் என்ன பண்ணுது, முயற்சிகள் நடக்குது. இது ஏதோ அங்கே கொஞ்சம் தாக்கு பிடிச்சி என்ன சொல்கிறது, போட்டில் படகுல தான் போக முடியல, இந்த கட்டையிலேயே மிதந்து கரையேறிட்டேன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் தற்காலிகமாக கொஞ்சம் உதவியாக இருக்குது. அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி குறித்து வேதவசனத்திலாம் படிக்கிறோம். அவள் என்ன பண்ணுறா, அநேக வைத்தியர்களால் சிகிச்சை எடுத்துக்கிட்டு தன் பணத்தையும் செலவு பண்ணி பார்த்தா ஆரோக்கியம் என்கிற ஒன்று வரலை. ஆரோக்கியத்துக்காக மருத்துவத்தை அவள் நாடுகிறாள், பணத்தை அவள் உபயோகப்படுத்துகிறாள், பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அவள் போய் பார்க்குறா. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சற்றாகிலும் அவள் குணமடையவில்லை.
இதுதான் பெரிய விஷயம். இப்போ டாக்டர்கிட்ட போகிறது தப்புன்ட்டு நான் சொல்ல, மருத்துவத்துக்கு உதவியை நாடுறதுலாம் தப்பு சொல்லணும் சொல்லணும். தட்ஸ் நாட் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே, அது ஒரு நிரந்தர தீர்வாக இல்லை. கடவுள் அதை தீர்வாக வைக்கல. கடவுள் எதை தீர்வாக வச்சார்? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். ஆமென். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு தீர்வை தான் அங்க தேவன் சொன்னார். 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எல்லாம் சொல்லுங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது என் பிள்ளைகளை உன் பிள்ளை மாதிரி ஆக்கி என் பிள்ளைகள் மேல பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் தரித்திரத்தையும் நீ கொண்டு வந்து போட்டுட்ட. இப்ப என் பையனை நான் அனுப்ப போறேன். ஆமென். தம்பி தோத்து போயிட்டான், இப்ப மூத்த அண்ணன் இறங்கி வரார். அதான் சுவிசேஷங்க, அதான் சுவிசேஷம். ஆமென். அவர் இறங்கி வரார், நம்ம அண்ணாச்சி. ஆமென். ஆமா, வேதவசனம் சொல்லுது, இயேசு யாரா நமக்கு? சகோதரர், மூத்த சகோதரர். இடுக்கண்களில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்போ மனுவர்க்கம் போய் இப்படி மாட்டிக்கிட்டு பாருங்க. இந்த மாட்டிக்கிட்ட மனுவர்க்கத்தை மீட்க தான் கிறிஸ்து இறங்கி வரார். ஆமென். காஸ்பலை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு கேட்க கேட்க அதுவே உங்களுக்கு பலனா மாறும். அதனால தான் வேதம் சொல்லுது, கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாக இருக்கும், நம்புகிற உங்களுக்கோ தேவ பலனா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். சிலருக்கு என்னையா இது இது தீர்வா? இதை தீர்வு என்று தேவன் சொல்லுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, எனக்காய் காயப்பட்ட அந்த கிறிஸ்து, எனக்காய் பரிகாரமாய் வந்த அவர்தான் இந்த அத்தனை காரியங்கள் இருந்தும் என்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேற எதுவும் தீர்வு கிடையாது. there is no other solution. பரிகாரம் ஏதாவது செய்யணுமா? உங்களால செய்ய முடியாது. அதனால கடவுளே செஞ்சிட்டார். ஆமென். தான் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து இலவசமாய் கிருபையினால் அந்த மீட்பை மனுவர்க்கத்துக்கு கொடுக்கிறார். ஆமென். அதுதான் நற்செய்தி, அதான் காஸ்பல். அப்ப பாருங்க, கடவுள் அப்பமே சொல்லிட்டாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வரார், தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே ஹீரோவுடைய காலை காமிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ட்ரன்ஸ் சீன்ல என்ன வரும்? படம் பார்ப்பீங்களா? பார்த்தது இல்லையா? முதல்ல என்ன காமிப்பாங்க? டன் 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 ஓடி வருவார், அப்படியே காலை காமிப்பாங்க. காலை காமிச்சிட்டாங்க. அப்படியே ஆத்திராகமோ அப்படின்னு இப்படி தூக்கிட்டே போகுது. கடைசியில் மேத்யூல பார்த்தா தலை வெளியில தெரியுது. ஏமேன், ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டாங்க. ஏமேன், முழுசா வந்துட்டாரு, நம்மள மாதிரியே இருக்கிறாரு. மனுஷனை கடவுள் மனுஷனா மாறினாருங்க. அதாங்க சுவிசேஷம். நீ ஏறி வந்து என்ன தொட முடியாது, நான் இறங்கி வந்துடுறேன்ட்டார். ஆமென். என் கடவுள் ஏறி வா என்று சொன்ன கடவுள் அல்ல. என் கடவுள் நான் இறங்கி வருகிறேன். நீ 35 படி 50 படி வச்சாலும் என்ன ஏறி வந்து நீ தொடவே முடியாது. அதனால நீ என்ன ஏறி வர வேண்டியதில்லை, நான் இறங்கி வந்துடுறேன்ட்டார். ஆமென். நான் கடவுளை ஏறி போய் தொட வேண்டியதில்லை, என் கடவுள் என்னை தொடும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நம்ம எங்கேயும் ஏறி போறதில்லை, ஏன்னா இறங்கி வந்துட்டார், அவரு தேடி வந்துட்டாரு. ஆமென். உங்களை தேடி வந்துட்டாரு. எதுக்காக வந்தேங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ அவர் உன் தலையை நசுக்குவார்னா அந்த ஆக்டை தான் அந்த பூமியில இயேசு பண்றாரு. வியாதி உள்ளவர்களை சுகமாக்குறாரு, பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குறாரு, எம்டியா இருக்கிறத நிரப்புறாரு, திருமணத்தில் வர்ற அந்த 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 தேவைகளை சந்தித்து நிறைவாக்குகிறார். இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நிறைவுங்க. வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க சுகத்தின் நிறைவு நடக்குது. ஆமென். அவரை தொட்ட யாவரும் குணமடைகிறார்கள். ஆமென். கல்லறைக்குள்ள போனா கல்லறைய
மரித்த சடலங்களால் நிறைஞ்சிருக்கிற மனுஷனை உயிரோடு எழுப்பிடுறாரு. இவரை மரணம் கிராஸ் பண்ணி போக முடிய மாட்டுக்கு, தரித்திரம் கிராஸ் பண்ணி போக முடிய மாட்டுக்கு. எங்கெல்லாம் அவர் போறாரோ அந்த இடத்துலலாம் ஜீவன். ஆமென். அங்கெல்லாம் ஜீவனுங்க. பாடையில் இருக்கிற ஒருத்தனை தொடுறாரு, அவன் உயிரோடு எழும்பிடுறான். மரித்த 4 நாள் ஆனவனை கூப்பிடுறாரு, அவன் உயிரோட வந்துடுறான். அவர் வார்த்தையில ஜீவன், அவருடைய தொடுதல்ல ஜீவன், அவருடைய பிரசன்னம் முழுவதும் இந்த உலகத்துக்குள் ஜீவனை பொழிந்து கொண்டிருந்தது. இப்ப வேதவசனம் என்ன சொல்றது? அந்த கிறிஸ்து தான் இப்ப மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, the same Jesus, he lives in me. Christ is our hope of glory. கிறிஸ்துவே நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த மாலையில நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா இந்த கிறிஸ்து இப்ப எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், என் வாழ்க்கையில வந்ததுக்கு நன்றி. ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கீங்க, அதை செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசுங்க, ஒவ்வொரு நாளும் அவர் கூட உறவு கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் அவர் சத்தத்தை கேளுங்க, அவருக்கு சிநேகமா வாழ ஆரம்பிச்சு பாருங்க. தம்பி, இன்னைக்கு உன் பிசினஸை இப்படி பண்ணிப்பாரு அப்படிம்பார். ஆமென். வளைய இன்னைக்கு வலதுபுறம் போடுற அப்படிம்பார். ஆமென். படகை எடுத்துட்டு போ அப்படிம்பாரு. ஆண்டவரே, காலையில படகை எடுத்துட்டு எப்படி போக? வழக்கமா இரவுல தானே மீன் பிடிக்க போவாங்க. நான் சொன்னா காலங்கள் கூட வித்தியாசமாய் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். லிசன் ஹிஸ் வாய்ஸ். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பிசினஸ் மேன்ட்ட தான் இயேசு பேசுறாரு? கடவுள் இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் எந்த பக்கங்களிலெல்லாம் உங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த பக்கங்களிலும் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களோடு நட்பு கொள்ள விரும்புகிறார், உங்களோடு சிநேகம் கொள்ள விரும்புகிறார். நீங்க பேசுங்க அவர்கிட்ட, அவர் சத்தத்தை உங்களுக்கு அவர் அனுப்புவார். வளைய போடுன்னு சொல்லுவார். இன்னும் சொல்ல போனா ஏசு சொன்னதை இவன் முழுசா மட்டும் கேட்டிருந்தான்னு வைங்களேன், அந்த ஊருக்கே அன்னைக்கு வேற கதை மாதிரி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அந்த லூக்கா 5 வாசித்து பாருங்க. அவன் ஏசு சொல்றத முழுசா கேட்கல. அவர் வளைய போட சொல்லல, வளைகளை போடுங்கள் அப்படின்னாரு. நீங்க வாசித்து பாருங்க, லூக் 5 என்ன வாசிக்கிறீங்க? வளைய போட சொல்ல, என்ன சொன்னாரு? உங்கள் வளைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் என்ன போட்டான்? வளையம் தான் போட்டான். அப்படின்னா என்ன? அவர்கிட்ட இன்னும் இருக்கு. அவர்கிட்ட நிறைய இருக்கு. இவன் ஏதோ ஆத்திரத்துக்கு ஒரு வலையை எடுத்துட்டு போயிட்டான். நல்லா கேட்டிருந்தானா வலைகள் அப்படின்னா சொல்லட்டுமா? அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டு அவன் எத்தனை போட்டை எடுத்துட்டு போயிருந்து எத்தனை வலைய போட்டிருந்தாலும் அத்தனை வலையும் அன்னைக்கு நிரம்பி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன? பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிப்பார்னா ஒரு சூப்பர் அபண்டன்ஸ் அவர் உங்களுக்கு தர முடியும். நீங்க நினைச்சு பார்க்காத, நீங்க கற்பனை பண்ண முடியாத, நீங்க யோசித்திராத பெரிய விதத்தில் உங்க வாழ்க்கையை நிரப்புகிற கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். வலைகளை போடுங்கள். எப்படி பேசி இருக்கிறார் பாருங்க. தம்பி, தூண்டில போடு, ஏதோ ஒண்ணு கிடைக்கும், இன்னைக்கு கதையை ஓட்டிடு அப்படி சொல்லிடல. ஒருவேளை அவர் அப்படி சொல்லுவார்னா அதுவும் ஆசீர்வாதமா தான் மாறும். ஆமென். ஏன்னா இதே பேதுருக்கிட்ட ஒரு முறை சொல்றாரு, இந்த முறை வலை வேண்டாம், ஒரு தூண்டில் எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. இவன் அன்னையிலிருந்து இவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்னுடைய தேவை மீன் அல்ல, என்னுடைய தேவை இவர். ஆமென். இவர் பின்னாடி போனா இந்த மீன் மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல, வாழ்நாளெல்லாம் நான் வளமா இருப்பேன்ட்டு அன்னைக்கு முடிவு கதை உங்களுக்கு தெரியுமா? அவன் மீனையும் போட்டையும் பிடிச்சிட்டு இல்ல, அவர் பின்னாடியே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னுடைய தேவை பணமோ பொருளோ இது கிடையாது, என்னுடைய தேவை இயேசுவாக இருக்கிறார். ஒரு நாள் என் படகுல வந்ததுக்கே என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா வாழ்க்கை பூரா இவரை என் வாழ்க்கை படகுல வச்சா நான் எப்படி இருப்பேன்னு யோசித்தான் பாருங்க. அதுதான் பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆமென். ஒரு நாளே எப்படின்னா ஒவ்வொரு நாளும் எப்படி
தெரியுமா, இந்த பேதுனுடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவன் வந்து சாதாரணமா இல்ல, பிரம்மாண்டமான காரியங்கள் அவன் மூலமா நடந்தது. மிகப்பெரிய ஒரு நபராக கடவுளால் எடுத்து வல்லமையாய் அவன் பயன்படுத்தப்பட்டான். ஒரு மீனவனாய் அவன் வாழ்க்கையை முடிக்காம எத்தனையோ பேரை மீட்பவனாய் அவன் வாழ்க்கை முடிந்தது. ஆமென். இயேசு சொன்னார், இன்று முதல் நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமென். மீனே பிடிக்க முடியல சுவாமி, என் பின்னாடி வா, ஃபாலோ மீ, மனிதர்களை நீ பிடிக்கிறவனா இருப்பாய். ஆமென். அது எவ்வளவு சவாலான வேலை பாருங்க. அதனாலதான் ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேர் மனம் திரும்புறாங்க. நம்ம இங்க 3000 பிரசங்கம் பண்றோம், ஒருத்தர் மனம் திரும்ப மாதிரி தெரியல. நம்ம இங்க உள்ள ரிசல்ட்லாம் இப்படி இருக்கு, 3000 பிரசங்கத்துல ஒண்ணு திருந்த மாட்டுக்கு. அங்க ஒரு பிரசங்கம் 3000 பேர் மாறுறாங்க. அதனால நீங்க மாறலன்னா நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க மாறுற மாதிரி யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணல. நாங்க ஏன் திருந்தலன்னா, நாங்க திருந்துற மாதிரி நீங்க பேசல பாஸ். நல்லா பாருங்க, அடுத்தால பேசுனா 5000 பேர் மாறுறாங்க. 3000 5000ன்னு திரளா பார்த்தா பேதுருக்கு பின்னாடி பெரிய கூட்டம். சபையின் தலைவனே வந்தான். யோசித்து பாருங்க, ஒரு நாத்தம் எடுத்த ஒரு மீனை பிடித்து ஒரு வாழ்க்கையின் நாரி எல்லாமே இருந்தது. அவனே சொல்றான், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்கிறான். சாமி தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்றான் அவன். அந்த லூக்கா 5 நீங்க வாசித்து பாருங்க, இயேசு அவன்கிட்ட பேசும்போது அவன் சொல்றான், நான் உங்க ஆசீர்வாதத்துக்கும் உங்க நன்மைக்கும் நான் ஒரு தகுதியான ஆளே கிடையாது, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சாமிகிட்டே சொல்றான். நம்ம வழக்கமா யார்கிட்டயே சொல்லுவோம், ஆளை விடுங்க சாமின்ட்டு. அவன் சாமிகிட்டே சொல்றான், ஆளை விடுங்க சாமி அப்படின்னு அவர்கிட்டே சொல்றான். பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அப்ப இவனுக்கு என்னன்னா, நான் கெட்டவன், நான் சரியே கிடையாது ஆண்டவரே, இந்த மீன் மாதிரி தான் என் வாழ்க்கையை நாறிக்கிட்டு இருக்கு, தயவு செய்து நீங்க என்னை விட்டு போயிருங்க அப்படிதான் கேட்குறான். ஆனா அவர் சொல்றாரு, அதுக்காக நான் வரல, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஆமென். கெட்டவன் சரியில்லைன்னு சொன்னான் பாத்தீங்களா, இவன் தான் சபையின் முதல் தலைவன். ஆமென். இவன் தாங்க முதல் தலைவன், இவன் முதல் தலைவன். சபையின் தலைவனாகவே இருந்தவன் யாருன்னா இந்த பேதுரு தான். பவுல் அப்போஸ்தலன்லாம் அதுக்கு அப்புறம் வர்றார். ஆனா முதல்ல வந்தது யாரு? இந்த சீமோன் பேதுரு தான். அப்ப பாருங்க, நான் பாவியான மனுஷன். இன்னொன்னு சொல்லட்டுமா, இயேசு அவனை பார்த்து பாவின்னு சொன்னாரா? சொல்லல. சொல்லட்டுமா, இயேசுடைய வேலை நீ பாவின்னு சொல்றதே கிடையாது. அதனாலதான் நாங்களும் யாரையும் கூப்பிட்டு நீ பாவி, ஓ பாவி, சி பாவி, பி பாவின்னு யாருக்கும் பாவின்னு நாங்க சொல்றதே கிடையாது. ஒரு மனுஷன் தன் பாவத்தை உணர்ந்து எப்ப மாறுவான் தெரியுமா? எப்ப மாற முடியும்? நான் சொல்லட்டுமா, கடவுளுடைய அளவற்ற நன்மைகளை அவன் காணும் பொழுது கெட்ட மனுஷன் கூட முழங்கால் போட்டுருவான். சுவாமி என்ன மன்னிச்சிருங்க சுவாமி, நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர்னு மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவான். The goodness of God, it leads to repentance. ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்றால் அது தேவனுடைய நன்மைகள். அவன் படகு நிரம்பிச்சு பாருங்க, அந்த திரளான மீனை பார்த்தான் பாருங்க, அதை பார்த்த உடனே மனசு மாறுது. அதனாலதான் என்கிட்ட கேட்பாங்க, என்ன நீங்க ஒரே ஆசீர்வாத பிரசங்கம், ஊர்லலாம் எல்லாரும் வாத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, வாதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஆசீர்வாதம் பத்தி பேசிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க. எனக்கு ஏன்னா ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனை மாற்றும். The goodness of God, it leads to repentance. கடவுள் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பாருங்க, யாக்கோபு அவன் எப்படி மாறினான்னு நினைக்கிறீங்க? ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சு?
கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாத்துகிறார்? இந்த பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. காத்த முறிக்கியோ, காலை உடைச்சோ, உன்னை தூக்கிடுவோம்ல, உன்னை அறுத்துருவோம்ல அப்படின்னு கொக்கி குமார் மாதிரி கடவுள் வந்து இது இவங்க கடவுளை இவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ற விதமே அப்படிதான் இருக்கு. பேச உன்னை தூக்கிடுவார்ல அப்படிங்க. என்ன கொக்கி குமாரா? உன்னை அறுத்துருவாரு, உன்னை உடைச்சிருவாரு அப்படின்ட்டு. சரி பிரதர் அப்படின்ட்டு அந்த டீ குடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த எழுப்புதல் கூட்டம் வச்சு திருப்பி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். இப்படிலாம் மனித மனங்கள் மாற்றம் அடைவது இல்லை. பயம் காட்டியோ, பயமுறுத்தியோ, அச்சுறுத்தியோ யாரும் இங்கு மாற்றப்படுவது இல்லை. நீங்கள் ரொம்ப பயம் காட்டினீங்கன்னா நீங்கள் இல்லாத டைம் செய்வான், அவ்வளோதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இருதயத்தின் மாற்றங்கள் நடக்காது. இருதயத்தின் மாற்றங்கள் எப்போ நடக்கும்னா, இந்த எத்தனை இருக்கிறான் கடவுள் பாருங்க, அவனை பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சே இந்த யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கிட்டாருங்க. ஆமா, பிளஸ் பண்ணி அவனை மாத்தினார். இந்த பேதுரு எப்படி மாத்தினார் நினைக்கிறீங்க? பிளஸ் பண்ணார், நிரப்புனார். அவன் பாக்கெட்டு, அவன் பர்ஸு, அவன் படகெல்லாம் நிரம்புது. நான் பாவியான மனுஷன்ட்டான். ஆமென். ஏசு அவனை பார்த்து சொல்ல, நீ கெட்டவன் அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி, அவன் நல்லவனா இருந்த போது அவன் படகுல ஏறினாரு. அவன் கரெக்டான பிறகா அவங்ககிட்ட பேசினாரு இல்லையே. அவன் எப்படி இருந்தானோ அப்படியே அவன்கிட்ட போனாரு, அவன் படகுல ஏறினாரு, பிரசங்கம் பண்ணாரு. அப்படியே தான் அவர் கிரியை செய்ய இருதயங்கள் மாறுகிறது. ஆமென். இதுதான் கடவுளின் வழியில் இருதயம் மாற்றப்படும் ரகசியமாக இருக்கிறது. ஒரு பிரசங்கம் பண்ற ஆளுக்கு இது ரொம்ப தெரியணும் பாருங்களேன். இது தெரிஞ்சாதான் ஜனங்க வந்து மாற்றத்துக்குள்ள வர்றது எப்படிங்கிறது செய்ய முடியும் பாருங்க. அப்போ ஃபைனலா அவர் பின்னாடியே போயிட்டான். வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை. ஒரு நாள் இந்த பேதுரு அவனுடைய காலடியில் கொண்டு வந்து மக்கள் வெள்ளியையும் பொன்னையும் கொட்டுறாங்க. வீட்டு பத்திரங்களையும் நில பத்திரங்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அவனுக்கு என்னன்னா, இவர் தான் பெருசுன்னு நினைச்சு போனதுனால இந்த சொத்துலாம் அவன் காலடியில் வந்து கிடக்கு. இதுதான் செழிப்பின் ரகசியம். ஆமென். என்னுடைய பெரிய சொத்தே அவர் தான் அப்படின்னு என்னைக்கு விளங்குறீங்களோ அன்னைக்கு எல்லாம் உங்க காலு கீழே வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். வெள்ளி பெருசு இல்லை, பொண்ணு பெருசு இல்லை, நிலங்களும் இதெல்லாம் பெருசு கிடையாது. பெரிய ஒரு தெய்வம் என் வாழ்க்கையில வந்து விட்டார், அவர் தான் பெருசுன்னா மற்றதெல்லாம் சிறுசுங்க. அப்படியே ஒன்று ஒன்னா உங்க காலில் வந்து விழுறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். நான் அதை அனுபவித்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் சொல்றேன், இந்த நல்ல இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறாருன்னா நான் சொல்றேன் நிரப்புவதற்காக வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். நம்ம ஒரு ஜெபம் செய்து நான் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நல்ல இயேசப்பா. Thank you Jesus. Glory to be the living God. Thank you Lord Jesus. ஒரு காஸ்பலை திருப்பியும் பேசின மாதிரி இருந்தது. ஆனால் கூட நிறைய சத்தியங்களை அதன் ஊடாக நாம் பேச உதவியாக இருந்தது. அவன் தலையை நசுக்குவார். சிலுவையில் தான் பண்ணார். இப்போ இந்த சாபம் உங்க மேல வேலை செய்ய முடியாது. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலங்கிற வாழ்க்கையில இனி வாழ வேண்டியது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையும் மரணமும் அந்த சாபத்திலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குது. நீங்க எனக்காக சபிக்கப்பட்டீங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அந்த சாபத்திலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். The blessings of Abraham is belong to you, not a curse of Adam. ஆதாமின் சாபத்தில் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழ தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அதற்கு பாலமாய் இருக்கிறார். இயேசு அதற்காக எல்லாவற்றையும் கல்வாரியிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காய் சபிக்கப்பட்டவராய் தொங்கினார். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவர் சபிக்கப்பட்டார்.
உடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அதனாலதான் வேதனையே இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். நோ மோர் டாயில்ட், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாங்கிறார். வருத்தத்தை எடுத்து போட்டுறாரு. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் என்று பேசுகிறார். வேதனை இல்லாத பிள்ளை பேரை கொடுக்கிறார். வேதனை இல்லாத வெற்றிகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் சொல்லுது வியர்வைதான் வெற்றியின் ரகசியம் என்று. ஆனா நீங்களும் நானும் இயேசுதான் வெற்றியின் ரகசியம். ஆமென். கிரைஸ்ட் இஸ் a secret of our success. அப்படி சொல்றதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அப்ப எவ்வளவோ உழைச்சும் கூட மக்கள் ஏன் உயரலைன்னா இந்த சாபம் இதெல்லாம் தடம் மாறி இன்னைக்கு அதெல்லாம் முறியட்டும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. மாஷாகரா சேகேரா போகோ ராமானா காத்தே ராஷேடேலே மாந்தரோ ஷாண்டலமாந்தரே. I believe the real presence is here. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த மாலை வேளையில் இப்படி ஒரு போதனையை போதிக்கும்படி அவரே உதவி செய்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்க, உங்களை விடுவிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை ஆற்ற, உங்களை தேற்ற ஒரு செயலை அவர் இந்த இடத்துல செய்திருக்கிறார். மா ஷாகா ரபோ ஷீகே டாலமாகா ரபோ. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, receive Christ. Hallelujah. இயேசுவை பெற்றிருக்கிற நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுதே சாபங்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நெகு நாட்களான வருத்தங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை இப்பொழுதே நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில சாபங்கள் நீங்கி போவதாக, தரித்திரங்கள் நீங்கி போவதாக, இல்லாமைகள் நீங்குவதாக, பஞ்சங்கள் நீங்குவதாக, வறுமைகள் நீங்குவதாக, வட்டி கடன்கள் நீங்கி போவதாக. We break every poverty. Hallelujah. We rebuke the spirit of poverty. We break the spirit of poverty. Hallelujah. இயேசுவின் தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் செல்வந்தர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் இப்பொழுதே தரித்திரம் நீங்குவதாக, இப்பொழுதே வேதனைகள் நீங்குவதாக, இப்பொழுதே பலவீனங்கள் நீங்குவதாக, இப்பொழுதே ரிலேஷனல் ப்ராப்ளம்ஸ் நீங்குவதாக, இப்பொழுதே கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதாக என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே, I release the blessings of the Lord. I release the blessings of the Lord. The blessings of the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். மா ஷாகதாரா பாகராபோ ஷட்டேலா பாரகதாரா. திருடன் கொன்னதையும் அழிச்சதையும் திருப்பி கொடுக்கிற இயேசுவே, ஜீவன் தர வந்தேன். வெறும் ஜீவனை மட்டுமல்ல, அது பரிபூர்ணப்பட வந்தேன். கல்வாரியில எல்லாம் படைத்த இறைவன், எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன், அவர் வெறுமையாய் தொங்கினார். அவர் ஒன்றுமில்லாமையில் தொங்கினார். காரணம் ஒன்றே ஒன்று, உங்களை எல்லாவற்றாலும் நிரப்ப அவர் ஒன்றுமில்லாதவராய் மாறினார். அவர் ஒன்றுமில்லாமல் ஆனதற்கு காரணம் உங்களை எல்லாவற்றாலும் நிரப்ப. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய், அவருடைய சரீரமாய், சபையாய் இருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் இதே வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபை. இன்றைக்கு உங்களை அப்படிதான் அழைக்கிறார். நிறைவாகிய சபையே, நிறைவாகிய மனவாட்டியே, நிறைவானவளே அழைக்கிறார். 1000 பேர் உங்களை குறைவானவள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லையே. ஓ ஷாகா ராமானா காத்தா ராபா. பழுது நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. பழுது பார்க்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. சொல்றார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நீ பூரண ரூபவதி. ஓ, உன்னில் குறை ஒன்றும் இல்லை. ராபா ஷாகதா ராபா. அவர் உங்க அக்கிரமங்களை பார்க்கல, உங்க குற்றங்களை பார்க்கல. எம்டியான உங்க வாழ்க்கையை நிரப்புவதில் அவர் தீவிரமா இருக்கிறார். பேதுருடைய பாவத்தை பார்க்கல, பேதுருடைய குறைவை பார்க்கல, பேதுருடைய இயலாமையை பார்க்கல.
அவனுடைய எதையுமே பார்க்கல. அவருடைய நோக்கம், நான் உனக்கு ஜீவன் தரவும் அது பரிபூர்ண படவுமே வந்தேன். இந்த மாலை வேளையில the same presence of Jesus. அப்பா, அந்த இடத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அது தொட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆன்லைன்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல கிறிஸ்துவின் ஜீவன் அளவற்ற விதத்திலே பாய்கிறதற்காய் நன்றி. ராஷா கேலே மோகுரா Malkeraba Shantela Makoraba Shekere. I release the life of God. Reshentena Makarakataraba. I break every poverty. I break every curse. Rashatana Marakataraba. ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஒரு விடுதலை, ஒரு வெற்றி இப்பொழுதே உண்டாகட்டும் சுவாமி. ராஷாண்டா லகதனா மஷகேரபாலாரா. உம்முடைய அற்புத செயல்களை பார்க்கட்டும், திரளை பார்க்கட்டும். இதுவரைக்கும் குறைவ, இதுவரைக்கும் பஞ்சத்தை பார்த்தவர்கள் எண்ண முடியாத நிலைக்கு போகட்டும். ஹல்லேலூயா. விசுவாசமும் சிந்தனைகளும் விரிவடையட்டும். வலைகளை வீச அழைத்திருக்கிறேன். ஜீசஸ் says think big. பெருசா யோசி. ஒன்னல்ல, ஒரு பிரான்ச் இல்ல, பல பிரான்ச். வலைகளை போடுங்கள், வலைகளை போடுங்கள், வலைகளை போடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே என்னால பிடிக்க முடியலையே. மீனையும் பிடிப்ப, நீ மனுஷனையும் பிடிப்ப. மீனையும் பிடிப்ப, மனுஷனையும் பிடிப்ப. நீ இந்த உலகத்தில் ஆஸ்திகளையும் சுதந்தரிப்ப, ஆத்துமாக்களையும் சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளமான பணங்களையும் ஏராளமான ஜனங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரப்பா ஷட்டா மாரகதாரா ரிஷட்டலா பரகதாரா பலபர பலபர. ஹல்லேலூயா. நீங்க செல்வந்தர்களாம் ஆவீங்க. தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்வீங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்க மேல அந்த டபுள் அனாயிண்டிங் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த இரட்டத்தனையான அபிஷேகங்கள், அந்த இரட்டத்தனையான வல்லமைகள் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க மீனையும் பிடிப்பீங்க, நீங்க ஆளையும் பிடிப்பீங்க, நீங்க ஆஸ்திகளும் உங்களுக்கு வரும், ஆத்துமாக்களும் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. பணமும் ஜனமும் சேர்த்து நீங்க பெறுவீங்க, திரளாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. I release your presence, Lord. Holy Spirit, I speak your deliverance, I speak your healing, I speak abundance in this place, Lord. ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு இருதயங்களிலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் உண்டாவதாக. ராகேனாமா ஷகடலா பரகதாரா பலபர பலரா. எவ்வளவு ஒரு நல்ல இயேசு. Thank you Jesus. என் வாழ்க்கையில வந்ததற்காக நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. என் படகுல இருக்கிறதுக்காக நன்றி, என் பிசினஸ்ல நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. நான் தனியா இல்லை ஏசப்பா, என் கூடவே இருக்கீங்க. உங்க சத்தம் எனக்கு கேட்கும். நான் எங்க வலைய போடணும் நீங்க சொல்லுவீங்க. நான் எப்படி மீனை பிடிக்கணும்னு சொல்லுவீங்க. நான் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எனக்கு சொல்லுவீங்க. நான் எப்படி ஜனத்தை சம்பாதிக்கணும் எனக்கு சொல்லுவீங்க. நான் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது என் வாழ்க்கையை வெறுமையாக்க அல்ல, வெறுமையான என் வாழ்க்கையை நிரப்ப வந்திருக்கீங்க. திருடன் திருடினதை ஹல்லேலூயா பல மடங்கா திருப்பி கொடுக்க வந்திருக்கீங்க. நான் இழந்ததை திரும்ப தரும்படியா வந்திருக்கீங்க. நான் இழந்த சந்தோஷம், நான் இழந்த சுகம், நான் இழந்த பணம் எல்லாமே உங்க வாழ்க்கையில அழிஞ்சு போயிருக்கலாம். மனுஷன் உங்களை ஆகாதவனு தள்ளி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு இயேசு. ஹல்லேலூயா. மாமிசம் அழுகினாருனாலும், நோய்வாய்ப்பட்டு போயிருந்தாலும், ஐஸ்வர்யம் அழிஞ்சிருந்தாலும், ஆகாதவனும் தள்ளி இருந்தாலும், நான் சொல்றேன் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு போதும். அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி தருவா. இழந்த ஐஸ்வர்யம், இழந்த மதிப்பு, இழந்த பெயர், இழந்தது அனைத்தும் உங்க வாழ்க்கையில திரும்ப வரும். எங்க உள்ளத்தை நீங்க நிறைச்சிருக்கீங்க சுவாமி. எங்க வாழ்க்கையில நிறைவான நீர் வந்த போது எது குறைவும் எனக்கு இருக்காது. எல்லாம் எங்க பாதப்படியில வந்து விழும். ஐஸ்வர்யம் எங்க காலில் வந்து விழும். சொத்துக்கள் எங்க காலில் வைக்கப்படும். சகலத்தையும் எங்கள் பாதபடி ஆக்கி போடுகிறீர்கள். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், பழகுங்கள், பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்பா. அது எங்க தலை மேல வந்து இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் வாழ்க்கையில இருக்கிறதற்காய் நன்றி. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
இந்த கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் இன்றைக்கு நிறைவான அந்த கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தின் தொடுதல் வாழ்க்கையில வரும்படியா நீர் கிரியை செய்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. I believe this day is a special day. Hallelujah. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளாக நான் உணர்கிறேன். ஆமென். Hallelujah. நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்து வந்தேன், ஆனா இன்னொரு பிரசங்கத்தை நான் பண்ணும்போதே நான் நம்புவேன் அது ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமென். ஆமா, நிறைய நேரம் அப்படிதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ண விரும்புனீங்கன்னா, உங்க படகு நிறைஞ்சி நானும் கொஞ்சம் கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா, நீங்க ஆன்லைன் மூலமா கூகுள் பே ஆர் வாட்ஸ்அப்ஸ் மூலமா நீங்க கொடுக்கலாம். நீங்க கர்த்தருக்கென்று உங்க காணிக்கைகளை நீங்க என்ன பண்ணலாம், செலுத்தலாம். அவர் கொடுக்கிறார், ஆகையால் நான் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆமென். கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார், விளங்க வைப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க பரிபூர்ணத்தை அடைவீர்கள். ஆமென். நீங்க செய்க காட்டி நிறைய பேருக்கு கொடுக்கிற நாள் உங்களுக்கு வருகிறது. ஆமென். நீங்கள் அவ்விதமா இருப்பீர்கள். ஆமென். God bless you. God bless you. God bless you.